நம்ம சில உயிரினங்கள பார்த்தோம்னா, நமக்கு தானாவே நல்லது நடக்கும். லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா. அந்த மாதிரியான உயிரினங்கள பத்தி இன்னைக்கு மக்களுக்கு சொல்லுங்க மேம். எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லது? அது கட்டி ஒரு 15 டேஸ்ல என் பையனுக்கு வந்து சூப்பரான ஒரு பெண் அமைந்து இப்ப டிசம்பர்ல மேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் அனுபவத்துல பார்த்த உண்மை. அதான் இந்த மாதிரி பணம் மட்டும் வரும்னு நம்ம நினைக்கிறோம். விதிப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவா நடக்கணும்னு ஒரு பிராப்தம் இருந்தா கூட, இந்த மாதிரி ஜீவராசிகள் நம்ம வீட தேடி வரும்பொழுது, ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம கருணையோட, அன்போட செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்த கொடுக்கும். ஏன்னா அந்த அன்பு, கருணை அப்படிங்கிற விஷயத்தால நம்மளோட விதியை மதியால் வெல்ல முடியும். அப்புறம் வைங்க வரும், தொடர்ந்து வரும். அது இனப்பெருக்கம் ஆகட்டும். நம்ம பாரம்பரியமான இந்த மாதிரி விஷயங்கள நம்ம அழிய விடக்கூடாது. இதுல ரொம்ப நம்ம உறுதியா இருக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி. நற்பவி மேம். நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து ஜீவராசிகள், உயிரினங்கள். அதாவது நமக்கு சில உயிரினங்கள் வந்து சமிக்கை மாதிரி சில விஷயங்களை சொல்லும். நம்ம சில உயிரினங்களை பார்த்தோம்னா நமக்கு தானாவே நல்லது நடக்கும். லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா. அந்த மாதிரியான உயிரினங்களை பத்தி இன்னைக்கு மக்களுக்கு சொல்லுங்க மேம். எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிட்டுக்குருவி பற்றி பேசிடுவோம். சிட்டுக்குருவி வந்து நிறைய இடங்கள்ல வந்து கூடு கட்டும். அந்த இடத்துல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வெளியில் கட்டியிருந்துச்சு. அவ்வளோ அழகாக கட்டியிருந்துச்சு. என்ஜினியர்ஸ் வந்து ஒரு பிளான் போட்டு கட்டுவாங்களா, அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, வெளியே வர்றதுக்கு ஒரு வழி. அவ்வளோ மிராக்கலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு குருவியோட சைஸ் இவ்வளோ தான். அது தூக்கிட்டு வர அந்த குச்சிகளோட அளவு வந்து இவ்வளோ பெருசு. அப்படி தூக்க முடியாத தூக்கிட்டு வந்து கட்டியிருந்தது. அது கட்டி ஒரு 15 டேஸில் என் பையனுக்கு வந்து சூப்பரான ஒரு பெண் அமைந்து இப்போ டிசம்பரில் மேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. அதுவும் இந்த மாதிரி பணம் மட்டும் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சிட்டுக்குருவி வந்து கட்டினாக்கா மேரேஜும் நடந்தது அப்படிங்கிற ஒரு பதிவை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். அதனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுது அப்படின்னா உடனே வந்து அதை கலைக்காதீங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நீங்களே கூட ஒரு ரவுண்டு போட்டு ஒரு பாக்ஸ், ஒரு அட்டைப்பெட்டி வச்சு மாட்டி விடுங்க. அதில் கூட வந்து சிட்டுக்குருவி தங்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு. எந்த வீட்டுக்கெல்லாம் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுதோ அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த இயற்கை வந்து சமிக்சை சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது போலவே இந்த மாதிரி கூடு கட்டி இப்போ நான் எங்கள் வீட்டில் இப்போ அந்த சிட்டுக்குருவி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்பெல்லாம் வாங்கி போட சொல்லியிருக்கேன். அது பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு அந்த கூடுக்கு பக்கத்தில் வச்சுருங்க. ஏன்னா அந்த எங்கள் மெய்டுக்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், வேலை செய்கிறவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. போடும்போது அது தொடர்ந்து அந்த சிட்டுக்குருவி வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். அது வந்து அது வந்து சாப்பிட்டு அந்த கூடு இருந்துட்டு அந்த கூடு கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அதுக்கு வெளியேறிடும். அது முட்டையெல்லாம் குஞ்சு வந்த பிறகு அதை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிடும். ஆனால் வந்து இந்த மாதிரி இறை போட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுட்டு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து அந்த சிட்டுக்குருவி பயணத்தை ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட விதிப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கணும்னு ஒரு பிராப்தம் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஜீவராசிகள் நம்ம வீடை தேடி வரும்பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம கருணையோட, அன்போட செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த அன்பு, கருணை அப்படிங்கிற விஷயத்தால் நம்மளோட விதியை மதியால் வெல்ல முடியும். அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இதுதான். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கருத்து எதனாலனா, நம்ம கோபமாக பேசுறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் பண்ண வைக்கிறது நம்மளோட விதி. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் அதாவது டவுன்ஃபால் தான் நம்மளுக்கு. ஆனால் அதே இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதோ, இப்போ ஒரு தீபாவளி வருதுன்னா ஒரு ஏழைகளுக்கு, ஒரு கார்பரேஷன் ஒர்க்கர்ஸுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தானம், ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கறது, அல்லது ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது என்னென்னா, இது வந்து ஹீலிங் சப்ஜெக்ட். நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ், ஒரு அன்பு, கருணை அப்படிங்கிறது வரும்போது
நம்மளோட டிவைன் எனர்ஜி, நம்மளோட சகசிரார சக்கரத்து மூலமாக நம்மளை ஆறாவில் நிறையும். நம்ம தெய்வ ஆற்றல் நம்ம கூட இருக்கும்போது என்னென்னா நம்ம பாசிட்டிவாக தான் யோசிப்போம். நம்மளோட பயணம் வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் விலகும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அது போலவே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் ஒரு பிரச்சனைகள் இருக்குனாலும் ஹீலிங் மூலமாக, பிராணி ஹீலிங், ரெய்கி மூலமாக அற்புதமான ரிசல்ட் எடுக்கலாம். இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஜனவரி 2026 பெரிய அளவில் ஒரு வகுப்பாகவும் எடுக்க போகிறேன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன், வரம், சக்ஸஸ், மைண்ட் பவர் அப்படிங்கிற ஒரு நேமோட நான் வந்து ஏற்கனவே எடுத்த வகுப்பை இப்போ இந்த ஜனவரியில் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இதில் வந்து குறிப்பாக இந்த மாதிரி வைப்ரேஷன், உங்களோட ஆறாவில் நெகட்டிவ் இருக்கும்போது என்ன நடக்குது, அது பாசிட்டிவாக நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளோட குணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் சில வழிபாடுகளையும் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். அந்த மாதிரி இந்த இடத்துல இதை பதிவு வைக்கிறதுல பெருமைப்படுறேன். இன்னும் தொடர்ந்து இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறேன். அதனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஜீவராசிகள் வருது அப்படின்னா அதை வந்து துரத்தாதீங்க. அது வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஃபுட்டு வைங்க. அது போலவே ஆந்தை, வடநாட்டில் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஆந்தை வந்து வழிபாடு அதிகமாக இருக்கும். ஆந்தை வந்தால் பயப்படாதீங்க. அது வந்துட்டு அதிக நேரம் இருக்கிறதுல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகுதுன்னா நமக்கு ஒரு செல்வ வளம் அதிகமாக கிடைக்க போகுதுன்ட்டு. அது போலவே அதாவது பைரவர், நாய்கள் வந்து அடிபட்டு வந்தாலோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ அதுக்கும் உணவு கொடுக்க மறக்காதீங்க. காலத்தை முடிவு செய்வர் கால பைரவர். கால பைரவருக்கு நீங்கள் வழிபாடு கோவிலுக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ரோட்டில் இருக்க டாக்ஸுக்கு நீங்கள் பிஸ்கட் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதிகாலை நேரத்துலேயே ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நான் ஃபுட்டு கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களோட வாழ்வியல் மெத்தட் வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு இருந்த நிலையிலே இருந்துக்கிட்டு எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை, எனக்கு கடை, என் கணவன் மனைவி ஒற்றுமல்ல, என் கல்யாணம் நடக்கலை, இப்படின்லாம் நம்ம வாழ்க்கையில் சில தடைகள் வரும்பொழுது பரிகாரம் பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், விளக்கு போடுறோம், எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு போது உங்கள் குணத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேர்கிட்ட நான் வந்து இது மாதிரி சொல்லி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதாவது சில வீடுகளில் வந்து பாருங்கள், மற்றவங்க வீட்டு இந்த பூனையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டாக் கூட கட்டி வச்சிடலாம். நான் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள் வீட்டு பூனை எங்கள் வீட்டுக்கு வருது, இது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது பூனை யார் வீட்டு பூனையாக இருந்தால் என்ன, அது ஒரு ஜீவராசி, ஒரு உயிரினம். அதுக்கு ஒரு கப்பு பாலை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பூனை வருது அப்படின்னா, நீங்கள் வளர்த்தாத ஒரு பூனை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருதுன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ், குழந்தை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, ஒரு கேஸில் இருக்கவங்களுக்கு கேஸ் வந்து கிளியர் ஆக போகுது. ஏன்னா இந்த பூனைக்கும் வாஸ்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் லைஃபு. மைண்டை மாற்றிக்கங்க, மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக இருங்க. எதையும் கொண்டு வரல, நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு நல்ல மனசையும் அன்பும் கொண்டு வாங்க. சூப்பராக ஜெயிச்சிருவீங்க. நற்பவி. நன்றி. நன்றி மேம். ரொம்ப ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. அதுவும் நீங்கள் சிட்டுக்குருவியை சொல்லும் பொழுது கேட்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் சிட்டுக்குருவியை பார்க்க முடியறதே இல்லை. நிச்சயமா குருவியோட சைஸ் இவ்வளோதான். ஆமாம், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இப்போ நகரப்புறங்கள்ல அந்த குருவிகளோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளால முடிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பு, தெனை, அந்த மாதிரியான நம்மள உணவுகளை வந்து கண்டிப்பாக அந்த குருவிகளுக்கு போட்டு அதோட வாழ்வாதாரத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக கேட்டுக்கிறேன். அணில் கூட சில வீடுகளில் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டம், கொல்லைப்புறம் இருக்கும், தோட்டம் இருக்கும், அணில் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு. இதை வந்து மேல்நாட்டில் வந்து யூஎஸில் வந்து ஸ்குரில் மேஜிக் பிகின்னு ஒன்று, அது வந்து அணிலோட அனுகிரகத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பதிவு வைக்கிறாங்க. அப்போ அணில்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கொய்யாப்பழமெல்லாம் வைங்க, ஃப்ரூட்ஸ் வைங்க, வரும், தொடர்ந்து வரும். அது இனப்பெருக்கம் ஆகட்டும். நம்ம பாரம்பரியமான இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அழிய விடக்கூடாது. இதில் ரொம்ப நம்ம உறுதியாக இருக்கணும். நற்பவி. நிச்சயமா மேம். நன்றி மேம். நன்றி.